நம்ம எல்லாருக்குமே மத்தவங்கள ஜட்ஜ் பண்ற பழக்கம் இருக்கு இல்லையா? அவங்க செய்யறது, அவங்க வாழ்ற விதம் எல்லாத்தையும் பத்தி ஒரு கருத்து சொல்லிடுவோம். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம பாக்குற விஷயத்துல தப்பு இல்ல, ஆனா நாம பாக்குற விதத்துல தான் தப்புன்னா, இத பத்தி தான் நாம இன்னைக்கு பாக்க போறோம். அப்புறம் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். நாம இந்த உலகத்த அது இருக்கிற மாதிரியே தான் பாக்குறோமா? இல்ல நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் பாக்குறோமா? உண்மை என்னன்னா, நாம உலகத்த அது இருக்கிற மாதிரி பாக்குறதே இல்ல. நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் பாக்குறோம். நம்ம மனசுல நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தா, சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் தப்பு தான் கண்ணுக்கு தெரியும். அதே நம்ம மனசு தெளிவா, பாசிட்டிவா இருந்தா அழகு தெரியும். இது ஒரு சின்ன கதை மூலியமா இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். வாங்க. சரி, இந்த கதையோட ஹீரோயின் பேரு கிளாரா. அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, மத்தவங்களோட குறைகளையே நோட் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறது. கிளாரா ரொம்ப நீட்டா, சுத்தபத்தமா இருக்கிற ஒரு பொண்ணு. அவ வீடு எப்பவுமே பளபளன்னு இருக்கும். ஆனா அவளுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. தினமும் காலையில காஃபி குடிக்கும்போது, நேரா அவ ஜன்னல் வழியா பக்கத்து வீட்ல காய போடுற துணிய பாக்குறது தான் அவளோட முதல் வேலையே. அப்படியே அவ கணவர்கிட்ட, "இங்க பாருங்க, அந்த பெட்ஷீட் எப்படி இருக்குன்னு, ஒரே சாம்பல் நிறமா, அங்கங்க கரையா இருக்கு. அந்த அம்மாவுக்கு சரியா துணி கூட துவைக்க தெரியல போல. ஒருவேளை அவங்க கிட்ட நல்ல சோப் இல்லையோ, இல்ல அவங்க ஒரு சோம்பேறியோ" அப்படின்னு குறை சொல்லிட்டே இருப்பா. இப்படி அடுத்தவங்கள குறை சொல்றதே அவளுக்கு ஒரு வேலையா போயிடுச்சு. இதனால என்னாச்சுன்னா, அவ மனசுலயும் ஒரு மாதிரி எரிச்சல், ஒரு நெகட்டிவிட்டி குடியேற ஆரம்பிச்சது. அவளோட சந்தோஷத்தையே இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ண ஆரம்பிச்சது. சோ முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவளோட விமர்சனம் கடைசியில அவளையே தான் பாதிக்க ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் கதையில ஒரு ட்விஸ்ட். கிளாராவோட ரொம்ப புத்திசாலியான அத்தை ரோஸ் அவள பார்க்க வராங்க. அன்னிக்கும் வழக்கம் போல கிளாரா பக்கத்து வீட்டு துணிகளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா. "அத்த, இங்க வந்து பாருங்க, அந்த பொண்ணோட துணி எவ்வளவு அழுக்கா இருக்கு. நான் எத்தனை வாரமா பாக்குறேன், அவங்க திருந்தவே மாட்டாங்க போல" அப்படின்னு சொன்னா. இத கேட்ட அத்தை ரோஸ் ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா எழுந்தாங்க. கிளாராவுக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பமா பாத்துட்டு இருந்தா. அவங்க அத்தை நேரா ஜன்னல் கிட்ட போய் ஒரு துணியை எடுத்து கிளாரா பாத்துட்டு இருந்த அதே ஜன்னல் கண்ணாடிய நல்லா துடைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஜன்னல் மேல சமையலறையிலிருந்து வந்த புகை, தூசி, எண்ணெய் பிசுக்கு எல்லாம் படிஞ்சு போயிருந்தது. அத்தை ஜன்னல தொடச்சு முடிச்சதும், "கிளாரா, இப்ப மறுபடியும் பாருன்னு" சொன்னாங்க. கிளாரா பார்த்தா, அவளுக்கு அப்படியே ஷாக். அந்த பக்கத்து வீட்டு துணிகள் அழுக்காவே இல்ல. பளிச்சுன்னு வெள்ளையா சூரிய வெளிச்சத்துல மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவளுக்கு உரைச்சது, பிரச்சனை அந்த துணிகள்ல இல்ல, அவ பாத்துட்டு இருந்த அழுக்கு படிஞ்ச ஜன்னல்ல தான் இருந்திருக்கு. இந்த சிம்பிளான கதை நமக்கு ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. இத நாம சுத்தமான ஜன்னல் தத்துவம், அதாவது கிளீன் விண்டோ பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, நாம மத்தவங்கள பாக்கும்போது நாம பாக்குறது அவங்கள இல்ல, நம்மளோட சொந்த மனநிலை, நம்மளோட தப்பான எண்ணங்கள், நம்மளோட பயங்கள், இது எல்லாத்தையும் ஒரு ஃபில்டர் மாதிரி வச்சுதான் அவங்கள பாக்குறோம். நம்ம ஜன்னல், அதாவது நம்ம மனசு சுத்தமா இருந்தா வெளியுலகமும் நமக்கு அழகா தெரியும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்மளோட கோபம், பொறாமை இல்ல ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி, இது எல்லாமே ஒரு அழுக்கு கண்ணாடி மாதிரி தான். நாம நம்மகிட்ட இருக்கிற குறைகளே அறியாம மத்தவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றோம். அதனால தான் மத்தவங்கள குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஜன்னல், அதாவது நம்ம மனச சுய பரிசோதனை பண்ணி பார்க்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த தத்துவத்தை நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? நம்ம ஜன்னலை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது? இதுக்கு ஒரு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. ஸ்டெப் 1, யாரையாவது ஜட்ஜ் பண்ண தோணுச்சுன்னா ஒரு செகண்ட் நிறுத்துங்க. ஸ்டெப் 2, உங்களையே கேட்டுக்கோங்க. என் ஜன்னல் சுத்தமா இருக்கா, இல்ல என் சொந்த எண்ணங்கள் தான் இந்த மாதிரி யோசிக்க வைக்குதா அப்படின்னு. ஸ்டெப் 3, அவங்களோட குறைகள்ல இருந்து உங்க கவனத்தை திருப்பி உங்க பார்வைக்கு காரணமான அந்த ஃபில்டர் என்னன்னு பாருங்க. இந்த சின்ன ஒரு மாற்றம் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும், நம்புங்க. கடைசியா அத்தை ரோஸ் சொன்ன அந்த ஒரு வரிதான் இந்த முழு கதையோடவே சாராம்சம். நாம மத்தவங்கள எப்படி பாக்குறோங்கிறது நாம பாக்குற ஜன்னலோட தூய்மையை பொறுத்துதான் இருக்கு. சிம்பிள். அதனால அடுத்த முறை நீங்க ஒருத்தர் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்கள நீங்களே கேளுங்க. ஒருவேளை உங்க ஜன்னல் சுத்தமா இருந்தா உங்களுக்கு தெரியற காட்சி எப்படி இருக்கும்? உங்க பார்வை மாறினா போதும், இந்த உலகமே உங்களுக்கு வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும்.